पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे அனைவருக்கும் நன்றி. இதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்வு நடைபெற உள்ளது. அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
நடன கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு நடைபெற உள்ளது. மங்கள விளக்கேற்ற மாண்புமிகு இந்திய துணை ஜனாதிபதி திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர்ந்து இலங்கையின் கௌரவ அமைச்சர்களான திருமதி சரோஜா சாவித்ரி பால்ராஜ் மற்றும் திரு சமந்தா வித்யாரத்னா, இலங்கை பாராளுமன்றத்தின் துணை சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலி மற்றும் பிரதி அமைச்சர் திரு சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். இவர்களுடன் இந்தியாவின் மத்திய இணை அமைச்சர் திரு SP சிங் பாகேல் அவர்களையும், இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களான டாக்டர் K லக்ஷ்மண் மற்றும் டாக்டர் மேதா விஸ்ரம் குல்கர்னி ஆகியோரையும் அழைக்கின்றேன். மங்கள விளக்கேற்றிய அனைவருக்கும் எமது நன்றி. தொடர்ந்து வரவேற்புரை ஆற்றுவதற்காக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் திரு சந்தோஷ் ஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். Vanakkam, Namaskar, Ayubavan, good evening. I'm truly delighted to welcome you all to this reception for the Indian diaspora. This reception is being held on a very special occasion, the visit to Sri Lanka of our respected Vice President, Shri CP Radhakrishnan. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமஸ்கார், ஆயுபவன். இந்திய புலம்பெயர் சமூகத்திற்கான இந்த வரவேற்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்வடைகின்றேன். பெருமதிப்பிற்குரிய எமது துணை ஜனாதிபதி திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இலங்கைக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருக்கும் சிறப்புமிக்க இத்தருணத்தில் இந்த வரவேற்பு விழா நடைபெறுகின்றது. Sir, it is a matter of great honor and privilege for me to welcome you on this occasion. I am sure my sentiments are fully shared by around 1,000 people of Indian origin present in this hall today, as also 1.5 million strong Indian origin Tamil community in Sri Lanka. Having migrated from different parts of Tamil Nadu, this community continues to maintain strong ties with India. I am sure many of them are also proud holders of the Overseas Citizenship of India card. மதிப்பிற்குரிய துணை ஜனாதிபதி அவர்களே, இந்த சிறப்பு நிகழ்வுக்காக உங்களை வரவேற்கின்றமை நான் பெற்ற பாக்கியமாகும். அதேபோல் இன்றைய தினம் இந்த மண்டபத்தில் கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான இந்திய வம்சாவளி மக்களும் இலங்கையில் உள்ள 1.5 மில்லியன் இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தினரும் எனது உணர்வுகளையே கொண்டிருப்பார்கள் என நான் உறுதியாக நம்புகின்றேன். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புலம்பெயர்ந்த இச்சமூகத்தினர்
தொடர்ந்து இந்தியாவுடன் வலுவான உறவுகளை பேணி வருகின்றனர். I must also express my deep appreciation to honorable ministers in the government of Sri Lanka for their kind presence here today. Mrs. Saroja Savitri Paulraj, Minister of Women and Child Affairs, Mr. Samanta Vidyaratna, Minister of Plantation and Community Infrastructure, Mr. Sundaralingam Pradeep, Deputy Minister of Plantation and Community Infrastructure. We are also delighted to have Dr. Rizvi Sali, Deputy Speaker of the Parliament of Sri Lanka, with us today. I would also like to welcome several senior political leaders and members of Parliament present here, including those from the Indian origin Tamil community in Sri Lanka. We deeply appreciate your kind gesture in accepting our invitation to grace this occasion. இந்நிகழ்வுக்காக வருகை தந்துள்ள இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சர்களான கௌரவ மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் திருமதி சரோஜா சாவித்ரி பால்ராஜ், கௌரவ பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் திரு சமந்த வித்யாரத்ன மற்றும் கௌரவ பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் திரு சுந்தர்லிங்கம் பிரதீப் மற்றும் இலங்கை பாராளுமன்றத்தின் துணை சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலி ஆகியோருக்கு இச்சந்தர்ப்பத்தில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இலங்கையில் உள்ள இந்தியா வம்சாவளி தமிழ் சமூகத்தை சார்ந்தோர் உட்பட இங்கு வருகை தந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகளின் சிரேஷ்ட தலைவர்களையும் இச்சந்தர்ப்பத்தில் நான் வரவேற்கின்றேன். எமது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்துள்ளமைக்காக உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி. We are also delighted that the Honorable Vice President is accompanied by Professor S.P. Singh Baghel, Honorable Minister of State for Fisheries, Animal Husbandry and Dairying in the Government of India, and Dr. K. Lakshman and Dr. Medha Vishram Kulkarni, Honorable Members of Indian Parliament. அதேபோல் மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்களுடன் வருகை தந்திருக்கும் இந்திய அரசாங்கத்தின் கௌரவ மீன்வளம், கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் பேராசிரியர் S.P. சிங் பாகேல் மற்றும் இந்திய பாராளுமன்றத்தின் கௌரவ உறுப்பினர்களான டாக்டர் கே லக்ஷ்மன் மற்றும் டாக்டர் மேதா விஸ்ராம் குல்கர்னி ஆகியோரையும் வரவேற்பதில் நாம் மகிழ்வடைகின்றோம். Friends, we are delighted that we have the opportunity today to hear from the Honorable Vice President of India. We are very grateful that he has agreed to spend time with us despite a very busy schedule earlier today. Once again, I welcome you all on this occasion and thank you for your kind presence. நண்பர்களே, மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்களின் உரையை கேட்கும் வாய்ப்பு இன்று நமக்கு கிடைத்துள்ளமை மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். இன்றைய தினம் கொழும்பில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்த நிலையிலும் இங்கு எம்முடன் நேரத்தை செலவிட இணங்கியமைக்கு எமது நன்றி. மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் இந்நிகழ்வுக்காக வரவேற்று உங்களின் தயவான வருகைக்காக நன்றியினை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை ஆற்றிய உயர்ஸ்தானிகர் அவர்களுக்கு எனது நன்றி. அதேவேளை தொடர்ந்து கௌரவிப்பு நிகழ்வுகள் நடைபெற உள்ளதால் உயர்ஸ்தானிகர் அவர்களை தொடர்ந்து அரங்கில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கௌரவிப்பு நிகழ்விற்காக மாண்புமிகு இந்திய துணை ஜனாதிபதி திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக கோபியோ அமைப்பின் தலைவர் சண்முகநாதன் மற்றும் அவரது பிரதிநிதிகளை மேடைக்கு அழைக்கின்றேன்.
அதேபோல் தமிழக முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு மனோ கணேசன், பாரத் அருள்சாமி மற்றும் பரணிதரன் முருகேசு ஆகியோரையும் மேடைக்கு அழைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் திரு செந்தில் தொண்டமான் அவர்களையும் அவரது கட்சியின் உறுப்பினரான திரு ராமேஸ்வரன் மற்றும் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தற்பொழுது இலங்கை அமைச்சர்களான திருமதி சரோஜா சாவித்ரி பால்ராஜ் மற்றும் திரு சமந்தா வித்யரத்ன ஆகியோரையும் பிரதி அமைச்சர் திரு சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். இலங்கை மக்களின் நலனை இலக்காக கொண்டு பல்வேறு அபிவிருத்தி ஒத்துழைப்பு திட்டங்களை இந்தியா மேற்கொண்டு வருகின்றது. அதன் அங்கமாக இந்திய வீடமைப்பு திட்டம் 3வது கட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 145 வீடுகளை காணொலி வழியாக கையளிக்கும் நிகழ்வு தற்பொழுது நடைபெற உள்ளது. இலங்கை மக்களின் நலனை இலக்காக கொண்டு பல்வேறு அபிவிருத்தி ஒத்துழைப்பு திட்டங்களை இந்தியா மேற்கொண்டு வருகின்றது. அதன் அங்கமாக இந்திய வீடமைப்பு திட்டம் 3வது கட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 145 வீடுகளை காணொலி வாயிலாக கையளிக்கும் நிகழ்வு தற்பொழுது நடைபெற உள்ளது. மாண்புமிகு இந்திய துணை ஜனாதிபதி திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கையளிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன்.
நன்றி. இந்திய வீடமைப்பு திட்டம் குறித்த சாராம்சத்தை காண்பிக்கும் காணொளி தொகுப்பு ஒன்றை நீங்கள் இப்பொழுது திரையில் காணலாம். மக்களை மையப்படுத்திய இந்திய அபிவிருத்தி பங்குடைமையானது இலங்கை முழுவதும் வாழும் சாதாரண மக்களின் வாழ்வில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. இவ்வுறுதியான நட்பின் கீழான முக்கிய முயற்சிகளில் ஒன்றே இந்திய வீடமைப்பு திட்டமாகும். இத்திட்டமானது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் 60,000 வீடுகளை நிர்மாணிக்கும் ஒரு மகத்தான முயற்சியாகும். முதலிரு கட்டங்களின் கீழ் 46,000 வீடுகள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் 3ஆம் கட்டம் மத்திய, ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள பெருந்தோட்ட பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு 3,855 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. இதனை நடைமுறைப்படுத்தும் காலப்பகுதியில் COVID-19, 2022ஆம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடி போன்ற சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இந்திய அரசு ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கிய நிதியை 2.8 மில்லியன் இலங்கை ரூபாவாக அதிகரித்தமையால் இத்திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்நிலையில் மாத்தளை மற்றும் காலி மாவட்டங்களில் 3ஆம் கட்டத்தின் கீழான 4,000 வீடுகளில் இறுதி தொகுதி 145 வீடுகளும் நிறைவு செய்யப்பட்டு அவற்றின் அங்குரார்ப்பண நிகழ்வில் இந்திய துணை ஜனாதிபதி அவர்கள் பங்கேற்கின்றமையிட்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இதன் மூலம் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 3ஆம் கட்டம் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைகின்றது. பல தலைமுறைகளாக லயன் அறை வீடுகளிலும் தற்காலிக குடியிருப்புகளிலும் வாழ்ந்து வந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இவ்வீட்டு திட்டம் பாதுகாப்பான மற்றும் கௌரவமான வாழ்விடங்களை வழங்குகின்றது. இந்த பயணம் இத்துடன் முடியவில்லை. மாண்புமிகு இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் 10,000 வீடுகளை கொண்ட 4ஆம் கட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் இலங்கையும் கைகோர்த்து நட்புறவை வலுப்படுத்தி சமூகங்களை உயர்த்தி கௌரவமும் வளமும் நிறைந்த ஒரு பகிரப்பட்ட எதிர்காலத்தை நோக்கி ஒன்றிணைந்து முன்னேறுகின்றன. நன்றி. இலங்கை அமைச்சர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் தங்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக சிறப்புரை தொடர்ந்து நடைபெற உள்ளது. சிறப்புரை நிகழ்த்துவதற்காக மாண்புமிகு இந்திய துணை ஜனாதிபதி திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி இன்றைக்கு காலமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்த தொழிலாளர் சகோதரர்களுக்கு இந்திய அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என்கின்ற பெருநோக்கோடு செய்த நல்ல செயல்களை எல்லாம் நாம் காணொளியின் வாயிலாக கண்டோம். அதேபோல இன்றைக்கு உங்களை எல்லாம் இங்கே சந்திப்பதில் நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இந்த இணைய விழாவில் என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் திருமதி சரோஜா சாவித்ரி பால்ராஜ் அவர்களே, மரியாதைக்கினிய சமந்த வித்யா ரத்னா அவர்களே, திரு சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களே, பாசத்திற்கினிய ரிஸ்வி சாலி டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அவர்களே, என்னோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மத்திய இந்திய அரசாங்கத்தினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் பாசத்திற்கினிய சகோதரர் SP சிங் பகேல் அவர்களே, என்னோடு இந்திய ராஜ்யசபாவில் இணைந்து பணியாற்றுகின்ற
ராஜ்யசபா உறுப்பினர்கள் மரியாதைக்கினிய டாக்டர் லட்சுமண காரு அவர்களே, டாக்டர் மேத்தா விஸ்ரம் குல்கர்னிஜி அவர்களே, என்னோடு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இந்திய அரசாங்கத்தில் வெளியுறவுத்துறையினுடைய முதன்மை செயலாளராக பணியாற்றுகின்ற ஸ்ரீமான் விக்ரம் மிஸ்திரிஜி அவர்களே, ஸ்ரீ சந்தோஷ் ஜாஜி நம்முடைய ஸ்ரீலங்காவில் இந்திய தூதராக பணியாற்றுகின்ற பெருமைக்குரியவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜாஜி அவர்களே, என் உயிரினும் மேலான என் இனிய தமிழ் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குவதில் பெருமை கொள்கின்றேன். உங்கள் அனைவரையும் உங்களிடத்தில் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்வு கொள்கின்றேன். காலையில கொழும்புல வந்து இறங்கிய நேரம் முதல் ஒரு உணர்வை பெறுகிறேன். பக்கத்து நாட்டிற்கு போன உணர்வல்லாது பக்கத்து வீட்டிற்கு போன உணர்வை பெறுகிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி ஒரு பாச உணர்வோடு இந்த பயணம் இன்றைக்கு இனிதே காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நல்ல நாளில் 5 தினங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழ் புத்தாண்டும் சிங்கள புத்தாண்டும் பிறந்திருக்கிறது. அந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் மனதின் ஆழத்திலே இருந்து தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த புத்தாண்டு புது பொலிவை நம் அனைவருக்கும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். இந்த மண்டபத்திற்குள்ளாக நான் நுழைகிற பொழுது வாழை மரம், தென்னங்கீற்று பலவிதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதை காண்கிற பொழுது ஏதோ நமது ஊரிலே இருக்கின்ற கோயில் திருவிழாவுக்கு செல்கின்ற உணர்வுதான் என் உள்ளத்திலே தோன்றியது. அதுவும் நாதசுரத்தோடு மிருதங்கம் முழங்க பெற்ற வரவேற்பு அத்தகைய உணர்வைத்தான் தந்திருக்கிறது. இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு உயிர்ப்புள்ள உறவு பாலமாக விளங்குகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. ஊட்டியிலே இருந்து ஹட்டன் வரை, திருச்சியிலே இருந்து தலவாக்கலை வரை, ராமநாதபுரத்திலே இருந்து ரம்போடா வரை, மதுரையிலே இருந்து மஸ்கிலியா வரை நமது தொப்புள் கொடி உறவு 2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நிலைத்திருக்கிறது. இது மேலும் மேலும் வலிமை பெற்று வருவது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியையும், இந்த மகிழ்ச்சி உள்ளத்தில் ஒரு ஆனந்தத்தை உழைக்க வேண்டும் என்கின்ற உணர்வை தருகிறது. இலங்கை பல துறைகளில் இந்திய வம்சாவளி சமூகத்தினர் இன்றைக்கு முன்னேறி இருப்பது மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுக்குரியது. நம்முடைய இலங்கை அமைச்சர் அருமை சகோதரி அவர்களிடத்திலே, திலகராஜ் அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார்கள், முதலிலே தோட்ட வேலைக்கு மட்டும்தான் வந்தார்கள், ஆனால் இன்றைக்கு வியாபாரம் செய்வதற்கும் மருத்துவர்களாக, மெத்த படித்தவர்களாக, மிகப்பெரிய டெக்னீஷியன்களாக எல்லா துறையிலும் வியாபித்திருக்கிற அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை பெருமையாக என்னிடத்திலே குறிப்பிட்டார்கள். 1800களின் தொடக்கத்தில் பிரிட்டிஷாரால் தோட்ட தொழிலாளர்களாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்திய வம்சாவளியினர் இன்று அரசியல், நீதித்துறை, வர்த்தகம், சுற்றுலா, ஊடகம் என பல துறைகளிலும் முன்னணியில் தங்களுடைய கால் தடத்தை பதித்திருப்பது
பெருமையிலும் பெருமையாக இருக்கிறது. உங்களின் முன்னேற்றமும் சமூக உயர்வும் இங்கே உள்ள இந்திய வம்சாவளியினருக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்களுக்கு பெருமையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது. தமிழ்தாயின் மகனான உங்களுக்கு முன்னேற்றம், வளர்ச்சி என்னை ஒரு தமிழனாக எனக்கு மிகப்பெரிய பெருமையை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இலங்கையில் முழுமையாக இணைந்திருந்தாலும் திருமணம், கல்வி, வணிகம் என பல துறைகளில் தலைமுறையாக உறவுகளை நீங்கள் இன்றைக்கும் வலுப்படுத்தி வருகிறீர்கள். அது வேரோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பது மகத்தான மனநிறைவை தருகிறது. இந்திய அரசும் இந்திய மக்களும் என்றைக்கும் தங்கள் இதயத்தில் ஒரு நிரந்தரமான இடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்று தெரிவிப்பதை நான் என்னுடைய முதற்கடமையாக கருதுகிறேன். நம் மரபு என்பது உலக ஒற்றுமையை போற்றுவதாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் தமிழ் புலவன் கணியன் பூங்குன்றனார் தான் சொன்னார். பல பேர் சொல்வார்கள், மார்க்ஸ் பிறந்த பின்புதான் உலக சகோதரத்துவம் உலகத்திற்கு மானிடத்திற்கு உணர்த்தப்பட்டது என்று சொல்வார்கள். அது உண்மையா என்றால் அதை காட்டிலும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுதான் தமிழனுடைய விருந்தோம்பலை உலகெங்கிற்கும் பறைசாற்றி இருக்கிறது. இந்த வரிகளை முதலாக ஐநா சபையில் மைய மண்டபத்தில் நம்முடைய இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓங்கி ஒலித்தார்கள். அப்பொழுதுதான் உலகம் உணர்ந்து கொண்டது, தமிழன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே தன் உறவினனாக பார்த்திருக்கிறான். அப்படிப்பட்ட பாரம்பரியமான விருந்தோம்பலுக்கு சொந்தக்காரன் என்பதை உலகம் புரிந்து கொண்டது. இன்றைக்கு இலங்கை அரசின் வீட்டு வசதி திட்ட முயற்சிகளை இந்தியா தொடர்ந்து ஆதரித்து வருகிறது. இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் 3ஆம் கட்டம் முழுமையாக நிறைவு பெற்றதை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று வழங்கப்படும் 145 வீடுகளுடன் சேர்த்து 3ஆம் திட்டத்தின் கீழ் 4000 வீடுகள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒரு பேரின்பத்தை தருகிறது. இதுவரை இலங்கை மக்களுக்கு சுமார் 50,000 வீடுகளை இந்திய அரசு வழங்கியுள்ளது. மேலும் 10,000 வீடுகள் 4ஆம் கட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்பது தேனினும் இனிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இவை அனைத்தையும் சொல்லும் செய்தி ஒன்றுதான், தமிழ் மக்கள் இந்தியாவின் உறவு பாலங்கள். இந்தியா என்றும் உங்கள் நலனிலே அக்கறை கொண்டுள்ளது என்பதை இது காட்டுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் 2017ஆம் ஆண்டு இலங்கையின் மலையக பகுதிக்கு மேற்கொண்ட வருகை, அத்தகைய வருகையின் மூலமாக உங்களுடைய நலன்களின் மீதான அவருடைய உணர்வு வெளிப்பட்டதும், அவர் உங்கள் நலனிலே கொண்டிருக்கின்ற அக்கறையை உலகம் உணர்ந்து கொண்டதும் நாம் அனைவருக்கும் கண்கூடு. மலையக பகுதிகளுக்கு நேரில் சென்ற ஒரே இந்திய பிரதமர் யார் என்று கேட்டால் அவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்போது இந்திய மானிய உதவியுடன் கட்டப்பட்ட டிக்கோயாவில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனையை அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த மருத்துவமனை இன்னும் அந்த பகுதியினுடைய மக்களுடைய சிறப்பான சேவை வழங்கி வருவதை அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்திய அரசின் வீட்டு வசதி திட்டத்தின் 4ஆம் கட்டத்தின் கீழ் 10,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அவர் அன்றே அறிவித்தார். அது இப்பொழுது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்தியா இன்று அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. எந்த கோட்பாட்டை இலங்கையிலும் நம்முடைய மேம்பாட்டு கூட்டாண்மையின் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் மூலம் நடைமுறைப்படுத்த எல்லா முயற்சிகளையும் இந்திய அரசு செய்து வருகிறோம்.
நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்திய இலங்கை பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு புதிய விண்ணை தொடுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு முழுமையாக விருப்பப்படுகிறோம், முழுமையாக நம்புகிறோம். நிச்சயமாக மகத்தான எழுச்சி, பொருளாதார எழுச்சி இந்திய இலங்கை கூட்டுறவின்பால் இரு நாடுகளுக்கும் வர இருக்கிறது. We will grow together என்று நான் சொன்னேன். இன்றைக்கு இலங்கை அரசின் ஜனாதிபதி அவர்களை பார்த்த நேரத்தில் நான் அவர்களிடத்தில் சொன்னேன், we will grow together, இணைவோம் வளர்வோம் என்று சொன்னேன். அதுதான் இன்றைக்கு இந்திய அரசினுடைய முழக்கமாக இருந்து வருகிறது. ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற மாநில வருகையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீதா அம்மன் கோவிலின் மேம்பாட்டிற்கு ஆதரவு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இது நுவாரெலியா பகுதியின் சுற்றுலா தொடர்புடைய துறைகள் வலுப்பட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவும். நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சொன்னேன், சீதா அம்மனினுடைய இடத்தில் கோயிலை எடுத்து கட்டுவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு யுகமாக இருக்கிற தொடர்பை அது உலகத்திற்கு பறைசாட்டும் என்று சொன்னேன். அத்தகைய மகத்தான உறவு நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிய வேண்டும், உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோயிலுக்கின் மேம்பாட்டிற்கு ஆதரவு தந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய நன்றிதனை உரித்தாக்குகிறேன். பல்வேறு உதவி வழிமுறையின் கீழ் $7.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான திட்டங்களுடன் இலங்கையின் முழுமையான வளர்ச்சிக்காக பாரத தேசம் உறுதியாக நின்று செயல்பட்டு வருகிறது. இலங்கைக்கு ஒரு இன்னல் என்று சொன்னால் ஓடி வந்து உதவுகின்ற முதல் நாடாக நம்முடைய இந்தியா இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் பெருமை. இலங்கையை நாம் ஒரு அண்டை நாடாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு சகோதர நாடாக பார்க்கிறோம். இந்த இலங்கையினுடைய வளர்ச்சி நம்முடைய சகோதரனுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். கடந்த ஆண்டு பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை வருகையின் போது இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தினர் OCI அட்டை பெறுவதில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை அவரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். தேவையான ஆவணங்கள் இல்லாததால் OCI திட்டத்திற்கு தகுதி பெறுவதில் பல்வேறு விதமான இன்னல்கள் இருப்பதை எடுத்துக்காட்டி அதை தீர்த்து வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டார்கள். இளைஞர்களும் OCI அட்டையை பெறுவதில் தங்கள் விருப்பத்தை அவரிடத்திலே தெரிவித்தார்கள். இது ஒரு அடையாளமாக மட்டுமில்லாமல் வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் வாய்ப்புகளை இந்திய குடிமக்களைப் போலவே இந்தியா வம்சாவளியினரும் பயன்படுத்தும் நோக்கத்துடன் இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது உறவு ஒரு குடும்ப உறவாகும். உங்கள் கோரிக்கையின் அடிப்படையிலும் பாரத பிரதமருடைய மட்டில்லா முயற்சியின் பேரிலும் இந்திய அரசு இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதனை சார்ந்து 2 முக்கியமான நடவடிக்கைகளை அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகத்திற்கு OCI திட்டத்தை 6ஆம் தலைமுறை வரை விரிவுபடுத்தும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று சாதனையாக நான் பார்க்கிறேன். நம்முடைய இன்னல்களுக்கு ஒரு தீர்வாக இது அமைந்திருக்கிறது. இரண்டாவது அறிவிப்பு, OCI அட்டைக்கான விண்ணப்ப நடைமுறை மிக எளிமையாக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசு வழங்கும் சான்றிதழ்களும் இனி இந்திய வம்சாவளிக்கான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மாற்றம் இந்திய ஆவணங்களின்றி இலங்கைக்கு வந்த தோட்ட தொழிலாளர்கள் அவர்களே அன்றைக்கு அங்கே வேலை கிடைக்காத காரணத்தால் தான் இங்கே பிழைப்பு தேடி வந்தார்கள். அவர்களுக்கு அன்றைக்கு தெரியுமா
நாம் எல்லா விதமான சான்றிதழோடு தான் இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் சிந்தனையிலே உதித்திருக்குமா? நிச்சயமாக இல்லை. அவர்களுடைய மனதிலே என்ன உதித்திருக்கும்? ஒரு வேலை கிடைத்திருக்கிறது, ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இதை பயன்படுத்தி I think you will want. Yes. Bas. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உழைக்க வேண்டும். உழைப்பதன் மூலமாக வருமானத்தை சிறிதளவாது பெருக்க வேண்டும், அந்த குடும்பங்களை காத்து நிற்க வேண்டும் என்கின்ற உணர்விலே வந்தவர்களுக்கு இன்றைக்கு சான்றிதழ் எங்கே, வாழ்ந்ததற்கான ஆதாரம் எங்கே, எப்பொழுது வந்தீர்கள், யாரோடு வந்தீர்கள், 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர்களை அப்படி கேட்டோம் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதனால்தான் இந்த மாற்றம் வந்திருக்கிறது. இந்திய ஆவணங்களின்றி இலங்கை வந்த தோட்ட தொழிலாளர் தமிழர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வகையில் இந்த திட்டம் மிக மிக எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுவதில் நான் மிகுந்த பெருமிதம் அடைகிறேன். சிலோன் எஸ்டேட் தொழிலாளர் கல்வி அறக்கட்டளை, சிலோன் எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் வழங்கப்படும் கல்வி உதவித் தொகையை மேம்படுத்த இந்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமையும் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இந்த மேம்பாட்டின் உதவித்தொகை பெறும் மாணவர்கள் எண்ணிக்கையும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் தொகையையும் இது பெருமளவு உயர்த்தி வழங்கப்படும், எண்ணிக்கையும் கூட்டப்படும் என்பதுதான் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்கின்றான் திருவள்ளுவர். கல்வியே ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் என்றும், கல்வியை தவிர மற்ற பொன் பொருள் போன்றவை செல்வங்களாக இருந்தாலும் அவை அழியாத செல்வங்கள் என்று சொல்ல முடியாது. மனதிற்குள்ளும் அறிவுக்குள்ளும் இருக்கின்ற கல்விதான் எந்த நேரத்திலும் அழியாத செல்வம் என்பதை திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த திருவள்ளுவர் சொன்னதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று இந்திய அரசு தமிழ் மக்களுடைய கல்வி முயற்சிக்கு பெரும் துணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக நான் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மற்றற்ற ஆனந்தத்தை கொள்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் தான், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்கள். உங்கள் வெற்றி நம்முடைய வெற்றி, உங்கள் சிரமங்கள் நம்முடைய சிரமங்கள், இவை அனைத்திற்கும் நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும். அதில் நம்முடைய முயற்சிகள் என்றைக்கும் தொடரும். இந்த உணர்வே அவசர காலங்களில் உங்களுக்கு உடனடியாகவும் தன்னிச்சையாகவும் உதவி செய்யவும், உங்கள் தேவைகளை விரைவாக பதிலளிக்கவும், அதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வதற்கு எங்களை தூண்டுகிறது. டித்வா புயலால் ஏற்பட்ட பேரழிவை, குறிப்பாக இலங்கையின் மலைநாட்டு பகுதியில் ஏற்பட்ட பேரழிவை அறிந்து சொல்லன்னா துயரத்தை நாங்கள் அனைவரும் அடைந்தோம். இந்திய வம்சாவளி தமிழர்கள் பல 100 பேர் தங்கள் அன்புக்குரியவர்கள் இழந்ததை அறிந்ததும், ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்ததையும், லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்ததையும் அறிந்து ஒட்டுமொத்த இந்திய தேசமே வருத்தமுற்றது. இந்த நேரத்தில் உயிரிழந்தவன் குடும்பத்திற்கும், புயலால் பாதிக்கப்படைந்த அனைத்து மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆழ்ந்த ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடுக்கை இழந்தவன் கைவோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற குரலுக்கேற்ப நாங்கள் காத்திருக்கவும் இல்லை, தாமதிக்கவும் இல்லை. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு எப்போதும் முதலில் ஓடி வந்து உதவுகின்ற நிலைப்பாட்டின்படி பாரத பிரதமர் அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் டித்வா புயல் இலங்கையை தாக்கி அதே நாளிலே ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையை தொடங்க உத்தரவிட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அவசர உதவி பொருள்கள், உணவுப் பொருள்கள், நிவாரணப் பொருள்கள் அனைத்தையும் உடனடியாக
வழங்கியதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ குழுக்கள் மூலமாக விரைவான நிவாரணப் பணிகளை மேற்கொண்டதையும் அறிவீர்கள். மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் உங்கள் அரசின் முயற்சிகளுக்கு இலங்கை அரசினுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இந்திய அரசு நின்றது. பிரதமர் மோடி அவர்கள் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களை தமது சிறப்பு தூதுவராக உடனடியாக இலங்கைக்கு அனுப்பினார்கள் என்பதை நான் உங்களிடத்திலே நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் 450 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான உதவித்தொகைக்கு அறிவிப்பதற்கும் இந்த வருகை மேற்கொள்ளப்பட்டது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். எங்களின் இந்த உடனடியான உதவி இந்திய வம்சாவளி தமிழர் மீதான அக்கறை அதனுடைய வெளிப்பாடுதான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உதவி தொகுப்பு இலங்கையின் மறுசீரமைப்பு மற்றும் மீள் கட்டுமான முயற்சிகளுக்கு ஆதரவாக உள்ளது. புயலால் ஏற்பட்ட சேதம் மலைநாட்டு பகுதிகளிலே அதிகமாக இருந்ததால் இந்த உதவி தொகுப்பு அந்த பகுதிக்கு சிறப்பு கவனத்தை தருகிறது. சாலை மற்றும் ரயில் இணைப்புகளை மீண்டும் நிறுவுவதில் நாம் ஏற்கனவே கணிசமான முன்னேற்றத்தை எட்டியுள்ளோம் என்பது இன்னொரு சிறப்பம்சமாகும். தற்காலிக தங்குமிட பொருட்களை வழங்குவதற்கும் முழுமையாக சேதமடைந்த 4000 வீடுகள் மற்றும் பகுதியாக சேதமடைந்த சுமார் 3000 வீடுகளை மீண்டும் கட்டி எழுப்பதற்கும் நாம் நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதியை அளித்துள்ளோம். மேலும் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை துறைகளில் புயலின் தாக்கத்தை குறைக்கும் முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டு வருகிறோம். இலங்கையில் இந்தியாவின் மிக பழமையான தூதரக அலுவலகமான கண்டியில் உள்ள துணை உயர் ஸ்தானியரகம் முதன்மையான உங்கள் நலன்களை பாதுகாக்கவே அமைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் நலனே இந்திய இலங்கை உறவின் மைய கருத்தாக தொடர்ந்துள்ளது. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற இந்தியாவின் கொள்கை நமது இரு நாடுகளிடையே இந்த அபூர்வமான மக்களுக்கு இடையே உறவிலிருந்துதான் உருவானது. அந்த சிந்தனையே உங்களுடைய அன்பின் காரணமாக உருவானதுதான் என்பதை எல்லோருக்குமே ஒரு பெரிய பெருமை என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் முன்வைப்பதிலே பெருமை கொள்கின்றேன். அதேபோல நமது உறவு அசாதாரணமான நம்பிக்கையும் நல்லிணக்கம் கொண்டதாகவும் உள்ளது. கோவிட்-19 தொற்று, பொருளாதார நெருக்கடி, டித்வா புயல், மேற்காசிய மோதலால் ஏற்பட்ட விநியோக சிக்கல்கள், எனர்ஜி கிரைசிஸ் அத்துணைகளுக்கும் இந்தியா எத்தனையோ சவால்களை கொண்டிருந்த போதும் இலங்கையினுடைய சவாலை சமாளிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தனக்கே பல பிரச்சனைகள் இருந்த போதும் நம்முடைய பக்கத்து நாட்டு சகோதர சகோதரிகள் சொல்லன்னா துயரத்திற்கு ஆளாகிறார்கள் என்கிற பொழுது தன்னுடைய துயரத்தை மறந்துவிட்டு ஓடோடி வந்து உடனடியான உதவியை தருகின்ற நாடாக இந்தியா விளங்கி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி அவர்கள் அனுரா குமார திசநாயக்கா அவர்களுடன் நடைபெற்ற உரையாடலில் இந்திய இலங்கை உறவின் பல்வேறு அம்சங்களை பற்றி நாங்கள் விரிவாக கலந்துரையாடினோம். மிகவும் சவாலான உலகச் சூழலில் அரசியல் மற்றும் பொருளாதார இணைப்புகளை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எங்களுடைய உரையிலே நானும் குறிப்பிட்டேன். அவரும் அவருடைய உரையிலே இதை உணர்ந்து மிக மிக இணக்கமான ஒரு பாச உணர்வோடு நடந்த உரையாடலாக அது அமைந்திருக்கிறது. சிங்கள தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போன் என்று சுப்பிரமணிய பாரதி பாடினார். அது இன்றைக்கு உறவு பாலமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அவன் பாடியதைப் போல ஒரு பாலம் வந்தாலும் நாம் அதை மிகப்பெரிய ஆச்சரியமாக நினைக்க வேண்டியதில்லை. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இரு நாடுகளுக்கிடையான கூட்டுறவு நூற்றாண்டுகளாக நிலைத்துள்ளது. நமது தொப்புள் கொடி உறவை மேலும் வலுப்படுத்துவதனுடைய நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த இனிமையான காலங்களிலும் கடினமான காலமாக இருந்தாலும் உங்கள் சகோதரனாக இந்தியா என்றும் உங்கள் மகிழ்ச்சியிலும் துயரத்திலும் உற்ற பாச உணர்வு கொண்ட சகோதரனாக, மூத்த சகோதரனாக உங்களோடு இருக்கும் என்பதை தெரிவிப்பதில்
எனக்கு ஏற்படுகின்ற உள்ள ஓகையை இந்நாள் விவரிக்க இயலாது. உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்ற இந்த நேரத்தில் மீண்டும் இறைவா எல்லோருக்கும் எல்லாம் கொடு என்கின்ற உயர்ந்த சிந்தனை எங்களை விட்டு ஒருபோதும் அகலக்கூடாது. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே தவிர நான் மட்டும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனையாக ஒருபோதும் தமிழனுடைய பிரார்த்தனையாக இருந்ததில்லை. அனைவரும் நலம் பெற வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை வேண்டி அவனுடைய திருப்பாதங்களை பணிந்து வணங்கி, கதிரேசா இந்த மக்களுக்கு வாழ்வில் எல்லா வளங்களையும் கொடு, எல்லா மகிழ்ச்சியையும் கொடு, எல்லா உயர்வினையும் கொடு, எல்லா வெற்றியையும் கொடு என வேண்டி உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, 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 வணக்கம். இந்திய இலங்கை உறவினையும் இருநாட்டு மக்களின் பூர்வீக பிணைப்புகளையும் மற்றும் பல்வேறு அம்சங்களையும்